ஐயரே, பூஜை ஆரம்பிச்சிடலாம். அம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நல்ல முகூர்த்தம் ஆரம்பிச்சிடும். சரி. யார் தம்பி நீ? என்ன வேணும்? குருதேவ் சார். குருதேவ கொண்ட அந்த சின்ன பையன் நீயா? அம்மா அம்மா ஆராத்தி எடுத்து இந்த அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவோட மனசை குளிர வச்சு இந்த பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்தே ஆகணும். அம்மா இந்தாங்க. கொடுங்க. நான் என்ன பண்ணணும்? அம்மா என் குடும்பத்தை காப்பாத்துங்கம்மா. அவங்க பெரிய பிரச்சனையில இருக்காங்க. ஜெயதேவ், அம்மா இந்த பையனோட குடும்பம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் பாதுகாப்பா ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உன் வேலை. ஆகட்டுமா. உன் ஃபேமிலி எங்க இருக்காங்க? கான்ஸ்டபிள் பாஸ்கருடைய வீட்ல இருக்காங்க சார். டேய் அண்ணா, கான்ஸ்டபிள் பாஸ்கர் நம்பர் இருக்கா? எனக்கு தெரியும்ண்ணா. வாடா. அம்மா அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் அவன் ஃபேமிலியோட வரேன். உள்ள வாப்பா. அம்மா, இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போனா என்னை காப்பாத்துவீங்கன்னு சொன்னாங்கம்மா. ஆனா நீங்க யாரு, அவர் யாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. தேவ வம்சத்துக்கே மூத்தவர் சூரியதேவ். அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஈஸ்வரம்மா, அது நான் தான். சொத்துக்கு ஆசைப்பட்டு கஜலட்சுமி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேருக்கும் சிங்கக்குட்டி மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்துச்சு. தன்னோட வம்சத்துக்கு 2 வாரிசுங்க வந்துடுச்சுன்னு சூரியதேவ் சந்தோஷப்பட்டாரு. சூரியதேவோட இடம் தான் பிள்ளைக்கு தான் வரணும்னு கஜலட்சுமி சண்டை போட்டாங்க. என் பிள்ளைக்காக நானும் கேட்டேன். 2 பிள்ளைங்கள்ல யாருக்கு கொடுக்கறதுன்னு புரியாம அவர் ரொம்ப குழப்பத்துல இருந்தாரு. இவங்க 2 பேருக்கும் கொடுக்காம தனக்கு உண்மையா இருக்கிறவனுக்கு தான் பதவியை கொடுத்தாரு. அது பிடிக்காத ஜெயதேவ் தான் அந்த பதவியை அடையணும்னு அவனை கொன்னுட்டான். ஆனா குருதேவ் அமைதியா ஒரு திட்டம் போட்டான். அவர் தலையில பலமா அடிச்சு அவரை நோயாளியாக்கி அந்த பழிய தூக்கி என் புள்ள மேல போட்டுட்டு எங்க கிட்ட இருந்து அவரை கூட்டிட்டு போயிட்டான். ஊர்ஜனங்க கிட்ட அனுதாபத்தை சம்பாதிச்சு குருதேவ் தான் அப்பாவோட ஸ்தானத்தை பிடிச்சிட்டான். நான் தனி ஆளா நின்ன. எனக்கு செஞ்ச துரோகத்தினால 17 வருஷங்களா என் புருஷன் இல்லாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை பார்க்க என்ன அனுமதிச்சதில்லை. அவன் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இப்போ உன்னை நான் காப்பாத்துவேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து. நல்லா இருக்கியா? ஜெயில உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீ எதுக்கும் பயப்படாத. இனிமே நல்லதே நடக்கும். சரிம்மா. அம்மா, இவங்க தான் நம்மளை காப்பாத்தினது. வணக்கம். நன்றி. வருஷம் கழிச்சு பாக்குறாங்களாமா. எப்படி இருக்கீங்க? ஈஸ்வரம்மா, இவரை நான் உங்ககிட்டயே கூட்டிட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அவங்க கிட்ட ஏமா மன்னிப்பு கேக்குற? நம்மளே அவனை போட்டு தள்ளிடலாமா? அம்மா, எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? இது ஈஸ்வரம்மா சாம்ராஜ்யம். நீ அப்பவே அவனை என்கிட்ட கொண்டு வந்திருந்தா நான் இங்க வந்து நிற்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. மா, இந்த குடும்பத்தை காப்பாத்தின போலீஸ்கார குடும்பத்தை போட்டு தள்ளிட்டமா. ஏய், உன்னை கொல்லாம ஏன் விட்டேன்னு தெரியுமா? என் அண்ணன் இல்லாம நாங்க படுற கஷ்டத்தை நீயே அனுபவிக்கணும். என் குடும்பத்துக்காக உங்க குடும்பமா? என் புள்ள பதவியை உங்க புள்ளை கொடுத்துறேன். எங்களுக்கு எந்த பதவியும் வேண்டாம். என் புள்ளைய கொண்டவனை கொல்லணும். அந்த குடும்பத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ஈஸ்வரம்மா. அவன் தலையை வெட்டி அந்த ரத்தத்தால என் புள்ளைக்கு ரத்த அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் என் புள்ளைக்கு நான் இறுதி சடங்கு செய்வேன். இந்த ஊர் ஜனங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையாலதான் இவன் என்னை தேடி வந்திருக்கான். என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட மாட்டேன். உங்க புள்ள பண்ண தப்புக்கு இவன் சரியான தண்டனையை கொடுத்திருக்கான். இவனை மன்னிச்சு விட்டுரு. அவன் குடும்பத்தோட எங்கேயாவது போகட்டும். நாம எல்லாரும் இவரோட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்.
நம்ம தம்பிய கொன்னவனை நாம கொல்லாம விட்டுட்டோம்னா இந்த சின்ன பையனால ஊர்ல நமக்கு இருக்கிற கௌரவம் போயிடும். முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. வாய மூடு. எப்படிடா மறக்க சொல்ற? சின்ன வயசுல இருந்தே உன் அப்பானா எனக்கு உசுருடா. அப்படிப்பட்டவர என்கிட்ட இருந்து 17 வருஷமா பிரிச்சு வச்சாங்க. என்ன மன்னிச்சிடுங்க ஈஸ்வரி அம்மா. நீங்க இவரை எப்படி பாத்துப்பீங்களோ அதே மாதிரி தான் நானும் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, என் புள்ளைய கொண்டு அந்த குடும்பத்தை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவனை வெட்டி சாய்க்கலனா நம்ம குடும்ப கௌரவம் கேவலமா போயிடும். அம்மா சொன்னதுதான் நிஜம். அம்மா, நீங்க ஒத்துக்கலனா தம்பி அப்பாவுக்கு செஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிடுவேன். வாய மூடிக்கிட்டு போய் உட்காரு போ. அம்மா, நீ அவனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. நான் இருக்கேன். எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலியாவது காப்பாத்திருங்க ஈஸ்வரம்மா. இங்க பாருங்க, தப்பு செஞ்சது அந்த பையன். அவன் குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு? தயவு செஞ்சு அவங்கள போக விடுங்க. ஈஸ்வரம்மா என் பேச்சை கேட்கும் போது நானும் அவங்க பேச்சை கேட்டுதானே ஆகணும். தம்பி, அந்த குடும்பத்தை அமுச்சு விடு. ஏய், அவங்கள போ சொல்லுங்க. அம்மா, வாடா. சாவு, சாவு. எங்க போற நீ? நானும் அவன் கூட போய் செத்து போறேன். பைத்தியம் முடிச்சிருக்க உனக்கு. என்ன பேசுற நீ? அவன் கூட நீ எதுக்கு சாகணும்? அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. நானும் அவனை லவ் பண்ணோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் எனக்கு அண்ணன். ராமசாமி, நீங்க இங்க இருந்து போய் அம்மாவை காப்பாத்துங்க சார். சார் இல்லடா, அப்பான்னு கூப்பிடு. அப்பா, இவ சந்திராவை லவ் பண்றேன்னு சொல்றா. அம்மா, இவனை இப்படி கொல்லணும். அப்பதான் நீ யாருன்னு தெரியும். சொல்லிட்டு நீ கொஞ்சம் இரு. உன் காதல் அவனை காப்பாத்துமா? என்னோட காதல் அவனை காப்பாத்தும். தம்பி எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உனக்கு? நீ என் பொண்ணே இல்லம்மா. சொல்லுமா. ஆமா, நீ அண்ணனோட பொண்ணு. அவன் உனக்கு அண்ணன் இல்லம்மா, மாமா மரமா. டேய், நீ என்னோட அண்ணன் இல்ல, என் முறை பையன். இது பாரு, இது நம்ம காதல் கொடுத்தது. நம்ம காதல் ஜெயிக்கணும். நீ எனக்கு வேணும். ஏதாவது செஞ்சிட இது கோழி தலைமா. இது அப்பா என்ன பண்ணும்? வீட்டுக்குள்ள போங்க, இல்ல கொன்றுவேன். என்னது? அப்பா உன்னை பிடிவாத. அம்மா, உள்ள போங்க. ஏய், நீங்க உள்ள போங்க. ஏய், அப்பா உன்னை பிடிவாத. ஒண்ணு பண்ணதுடா. ஏய், உன்னை கேளு. அம்மா, அம்மா நீயா சொல்லுமா? உங்களை கொன்றுவேன். என்ன பண்ண? நான் உள்ள போறேன். அம்மா, சொல்லுமா. அம்மா, சொல்லுமா. அவரை ஒண்ணும் பண்ணிடாத. சொல்ல வேணாம், சொல்லுமா. சொல்லுங்கம்மா, என் அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா செய்வேம்மா. நீங்க தயவு செஞ்சு உள்ள போயிருங்கம்மா. உள்ள போறேன்னா கொன்றுவாமா. உள்ள போங்கம்மா. அம்மா, தயவு செஞ்சு உள்ள போங்கம்மா. அப்பா, டோரை சீக்கிரம் லாக் பண்ணுங்கப்பா, சீக்கிரம். அப்பா, நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்.